இங்கே பாருங்கள், பட்டி வந்து சில பேர் ஒரே சைடு லைனிங்கையும் க்ளாத்தையும் வச்சுட்டு அப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி திருப்பும்போது பேக் சைடு அந்த ஸ்டிச்சிங் அப்படியே வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம காட்டனை பேக் சைடு புறத்தில் ராங் சைடில் லைனிங்கை வைக்கணும், நல்ல சைடு நல்ல துணியை வச்சுக்கணும். ஸோ 3 துணியை ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதாவது மேல் நோக்கி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி 3த்தையும் ஒன்றா ஸ்டிச் பண்ணிட்டு அந்த கோன் வரும்போது மடித்து இது மாதிரி ஃபுல்லாக தைச்சிடுங்க. அப்படி தைக்கும்போது 3 துணியும் ஈவனாக வரணும். ஓகேங்களா? அது வந்து இன்விசிபிளாக அந்த ஸ்டிச்சிங் உள்ளே போயிடும். ஸோ நீ இப்படி இந்த 2 துணியும் இப்படி வெளியே சைடு இப்படி வெளியே எடுக்கும்போது அப்படியே ஃபினிஷிங் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது தெரியாது. இந்த வீடியோ இன்கேஸ் அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா இது யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது திருப்பி எடுத்தோன்னே இந்த ஸ்டிச்சிங் அப்படியே உள்ளே போயிடுச்சா. இப்போது நீங்கள் இதை என்ன பண்ணணும், சுருக்கம் இல்லாமல் ஒரு படிமான தையல் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்